ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்லா வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்க சிக்கன் 65 வீட்டில் எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்காக உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி அதிகமாக சேர்த்துறாம லைட்டாக இந்த மாதிரி தெளித்து விட்டு மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா சிக்கனில் மசாலா ஒழுங்காக கோட் ஆகாது. அந்த மாதிரி இந்த மாதிரி லைட்டாக தெளித்து விட்டு இந்த பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. சிக்கனில் அதிக தண்ணி இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எக்கு, தயிர் எதுவுமே ஆட் பண்ணல. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் கலருக்காக எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை. வெறும் சில்லி பவுடரும் சிக்கன் 65 மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதுவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இதை ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சா போதும். இப்போ ஸ்டவ்வில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க எண்ணெயை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை 1 பை 1 ஆட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிரும், உள்ளே வந்து வேகாது. இப்படி 1 பை 1 ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி திருப்பி விடுங்க. எந்த சிக்கனுமே ஒட்டாமல் மசாலாலாம் உதிராமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனால் போதும். நல்லா மொறுமொறுன்னு சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.